நரளிவத வாசக்காரி ஆளக்கொல்லும் அரியாவடம் ஐயையோ என் இடுப்பு வேட்டி இறங்கி போச்சு ஐயோ என் ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணி முடிச்சிடலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதனால் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்களை போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து மறக்காமல் ஆலில் செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னு இருக்கும். அந்த ப்ரீசெட்டை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அலைட் மோஷனில் வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் டைரக்ட் லிங்க் தான் கொடுத்துருப்பேன், டேரெக்டாக நீங்கள் வந்து அலைட் மோஷனில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணிட்டு அந்த ப்ரீசெட் வந்து ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் எல்லாமே நான் எடிட் பண்ணி வச்சுருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் ஒன் பை ஒன்னாக ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். எதை ரீப்ளேஸ் பண்ணுறது நான் வீடியோ சொல்லியிருக்கேன். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ ஈஸியாக எடிட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, ஒரு 8 மினிட் தான் ஒரு வீடியோ, 8 மினிட் மட்டும் கண்டினியூஸாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃபாண்ட் கொடுத்துருப்பேன், அந்த ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இம்போர்ட் பண்ணுறது எப்படி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இந்த மாதிரி இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் கொடுத்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிங்கனாவே நீங்கள் இம்போர்ட் பண்ண ஃபாண்ட் வந்து இதில் ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃபாண்ட் வந்து இதில் ஆட் ஆயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபாண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியும், அந்த ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த இமேஜ் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் டெக்ஸ்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ளூ லேயர் பார்த்தீங்கன்னா இருக்கும், அந்த ப்ளூ லேயருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த இமேஜை வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்டார் ஐகான் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இமேஜ் இருக்கும், நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ரீப்ளேஸ் ஆயிரும். ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு செட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் செட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு செட் இருக்கும். அதே மாதிரி மொத்தம் இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா 4 செட் இருக்கும். 4லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பண்ணதே நீங்கள் பண்ணணும். எகைன் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எகைன் பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு 3rd செட் இருக்கும், 4th செட் இருக்கும். இந்த 4th செட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஒன் பை ஒன்னாக. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக பண்ணி சேஞ்ச் பண்ணிங்கனாவே போதும். ரொம்ப சிம்பிள் தான்.
ஓகே, நெக்ஸ்ட் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த க்ரீன் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இமேஜஸ் ஆட் பண்ணிங்க போதும். நான் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் வந்து மார்க் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கிற இடத்துலலாம் இமேஜஸ் ரீப்ளேஸ் பண்ணணும். ஜஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். இதில் இந்த மாதிரி எத்தனை க்ரீன் ஸ்க்ரீன் இருக்குதோ எல்லா க்ரீன் ஸ்க்ரீன்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரீன் ஸ்க்ரீன் இங்கே ஸ்டார்ட் ஆகும். இங்கே இருக்கிற க்ரீன் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு அப்படியே இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அந்த க்ரீன் ஸ்க்ரீனுக்கு பதிலாக ஜஸ்ட் நீங்கள் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்கனாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரீப்ளேஸ் ஆயிரும். கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. ரீப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் சப்போஸ் ஃபிட் ஆகாமல் இருந்தால் ஃபிட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாயோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் லிரிக் ஏற்ற மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து கேர்ளோட இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீன் ஸ்க்ரீன் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாயோட இமேஜ் தான் ஆட் பண்ணணும். நான் சொல்கிறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா இடையில வந்து கேர்ளோட இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் நான் சொல்கிறேன். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் க்ரீன் ஸ்க்ரீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாயோட இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே வந்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 4 குரூப் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேர்ளோட இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா அந்த மூவ் ஆகும். நீங்கள் ப்ரீவில் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் போயிட்டு இதில் க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் வந்து கேர்ளோட இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். சிங்கிளாக வர க்ரீன் ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாயோட இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4 குரூப்பாக வர இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேர்ளோட இமேஜை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா லிரிக் அந்த மாதிரி இருக்கும். செம்மையாக இருக்கும். நீங்கள் ப்ரீவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பாக செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் போயிட்டு அந்த க்ரீன் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் வந்து போயிட்டு நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அடுத்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க 1 by 1. இந்த மாதிரி நீங்கள் 1 by 1 ரீப்ளேஸ் பண்ணிங்கனாவே போதும். எல்லா எடிட்டுமே முடிஞ்சிடும். இப்போ அந்த குரூப்லேயே எப்படி இமேஜஸ் ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதே மாதிரி கடைசி வரையும் எடிட் பண்ணிடுங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக சில இமேஜஸ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா குரூப்பையும் செலக்ட் பண்ணிட்டு எல்லா க்ரீன் ஸ்க்ரீனையும் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணதுன்னு பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தா ஷேர் ஐக்கான் இருக்கும். ஷேர் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ செலக்ட் பண்ணிடுங்க. ரெசல்யூஷன் வந்து 1080 வச்சுருங்க. அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கனாவே ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் வரும். 1080 வச்சுருங்க. கோடிக் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் வந்து 30 fps வச்சுக்கோங்க. குவாலிட்டி வந்து ஃபுல் வச்சுக்கோங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.